அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டும் செல்லும் வகையில் திமுக உறுப்பினர் சேர்க்கை திட்டம் இருக்கும் என்று அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். ஓரணியில் தமிழ்நாடு செயலி அறிமுகம் மற்றும் திமுக ஐடி விங் நிர்வாகிகளுக்கு பயிற்சி முகாம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா மற்றும் திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி ஆகியோர் இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு அணி நிர்வாகிகளுக்கு ஓரணியில் தமிழ்நாடு செயலியை பயன்படுத்துவது குறித்து பயிற்சி அளிக்கப்பட இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதோடு கூட உறுப்பினர் சேர்க்கை மற்றும் திமுக அரசின் திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு செல்லும் வழிமுறைகள் குறித்து விளக்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார். ஐடி விங்கிடம் மோத அதிமுக ஐடி விங்கிடம் தகுதி இல்லை எனவும் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். இது ஒரு சாதாரண உறுப்பினர் சேர்க்கை விடயமாக நீங்கள் எண்ணக்கூடாது. அங்கே இருக்கும் மக்களிடையே திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் மக்கள் நல திட்டங்களை எல்லாம் அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்களா, சரியாக சென்றிருக்கிறதா என்பதை சரிபார்க்கவிருக்கிறார். அப்படி இல்லை என்றால் அதை கொண்டு போய் சேர்க்கும் அந்த வேலையை செய்யவிருக்கிறார்.